ஈகிள்ஸ் அகாடமி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2021 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெண்டுத்துக்கும் தேவையான எல்லா வீடியோஸும் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அகழாய்வில் பாருங்கள். அகழாய்வு பார்த்தீங்கன்னா இப்போ வெம்பகோட்டையில் வந்து மூணாம் கட்ட அகழாய்வு வந்து நடந்துகிட்ருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சுடுமண்ணால் ஆன கிண்ணம் வந்து ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கேட்கலாம், சுடுமண்ணால் ஆன கிண்ணம் வந்து எந்த அகழாய்வில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். வெம்பக்கோட்டை அகழாய்வு. அந்த வெம்பக்கோட்டையில் வந்து எத்தனாம் கட்ட அகழாய்வு நடக்குது அப்படின்னு கேட்கலாம். 3ஆம் கட்ட அகழாய்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைடல் பூங்கா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து டைடல் பூங்கா வந்து புதுசாக வந்து அமைக்க போகிறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை. அதுக்கு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து அடிக்கல் வந்து நாட்டியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசம்பர் மந்த் எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டு வீக்கை வந்து இறுதி வாரத்தை வந்து குறள் வாரமாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தின் ஜாப்னா கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடிய எக்ஸாமில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லோக் ஆயுக்தா. தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தாவுடைய புதிய தலைவராக வந்து ஒருத்தரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜமாணிக்கம். கூடுதல் தகவல் பாருங்கள். லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து அந்த லோக் ஆயுக்தா சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 13/11/2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கொஷின்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா இதை பற்றி இருக்கிறது வந்து நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா குரூப் 4 சிலபஸில் வந்து இந்த டாபிக் வந்து லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், லோக்பால் என்ன லோக் ஆயுக்தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமையாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லோக்பால்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மத்திய அரசு ஊழியர்கள் அவங்க மீது ஏதாச்சும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னா அதை வந்து விசாரிக்கணும். இப்போ சப்போஸ் வந்து மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஏதாச்சும் ஒருத்தர் இருக்கார், அவர் ஏதாச்சும் ஒரு ஊழல் புகாரில் வந்து சிக்கிட்டார் அப்படின்னு வச்சுட்டா, அந்த ஊழல் புகாரை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து இந்த லோக்பால் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அவர் மீது வந்து இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக லோக்பால் கமிட்டி வந்து இருக்கும். சரிங்களா. லோக்பால் வந்து மத்திய அரசு, லோக் ஆயுக்தா வந்து இப்போ மாநில அரசு ஊழியர்கள் அவங்களுக்கானது. சரிங்களா. இப்போ லோக்பாலோடைய தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் கான்வில்கர். அடுத்து பாருங்கள், பூம்புகார் மாநில விருது பார்த்திங்கன்னா 9 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நைட்ஹுட் பட்டம். நைட்ஹுட் பட்டம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என் சந்திரசேகர். அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா குழுமம் இருக்கு இல்லையா, அதோடைய தலைவர் தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அரசு வந்து த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அவார்ட் என்ற கௌரவ நைட்ஹுட் பட்டத்தினை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேரளா வந்து முதலிடம். எதில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா காலாவதியான மருந்துகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதில் கேரளா மாநிலம் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மருந்துக்கும் எக்ஸ்பிரி டேட்லாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பிரி ஆன மருந்துகள்லாம் வந்து முறையாக வந்து அதை நீக்கிறதுல வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து கேரளா ஸ்டேட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்திய பெருங்கடல் மாநாடு. இந்திய 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் வந்து நடந்திருக்கு. மஸ்கட் பார்த்திங்கன்னா எந்த நாட்டோட தலைநகரம் கேட்கலாம், ஓமன் நாட்டோட தலைநகரம். அடுத்து பாருங்கள், அகில இந்திய திருநங்கை மாநாடு. அகில இந்திய திருநங்கை முதல் அகில இந்திய திருநங்கை மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து நடந்திருக்கு. எந்த நகர்னு பார்த்துக்கோங்க, அஜ்மீர் நகரில் தான் வந்து நடந்திருக்கு. இப்போ கூடுதலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக திருநங்கைகள் தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 21. தமிழக திருநங்கைகள் தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் திருநங்கை நல வாரியம் அமைத்துள்ள மாநிலம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. எப்போன்னு பார்த்திங்கன்னா 15/4/2008. யாருடைய ஆட்சி காலத்தில் அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சாலை ரயில்.
ஸோ இந்தியாவின் முதல் சாலை ரயில் ஸோ நாக்பூரில் தொடங்கப்பட்டது. சரிங்களா, முதல் சாலை ரயில் வந்து எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா நாக்பூரில். அடுத்து பாருங்கள், ஆனந்த வளாகம். ஸோ ஆனந்த வளாகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளின் மிகப்பெரிய வளாகம் ஆனந்தா என்ற பெயரில் கர்நாடகாவில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ கூகுளுடைய மிகப்பெரிய வளாகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸோ கர்நாடகாவில் இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து ஆனந்தா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், முக்கிய தினம் பாருங்கள், உலக சமூக தினம். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 20. ஸோ அவ்வளோதான், வந்து 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.